ஏக்கா, என்னாச்சு? எதுக்கு 3 பேரும் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஏம்மா உனக்கு விஷயமே தெரியாதா? என்னக்கா? ஏம்மா இந்த எடுபட்ட பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஏக்கா, என்னக்கா ஆச்சு? விவரமா சொல்லுங்க. இவளுக்கு கல்யாணம் வச்சிருந்தோம்லாமா, ஆமா. இவளை பத்தி யாரோ தப்பு தப்பா அந்த பையன்கிட்ட சொல்லி கொடுத்தப்ப இந்த பையன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டாமா. ஐயையோ, இப்படி ஆச்சேக்கா. இனிமேல் யாரு நம்ம பாப்பாவை கல்யாணம் பண்ணிப்பா? கல்யாணம் வேற வந்து இப்படி ஆயிட்டே. இதுக்கு தான் பிள்ளைகளோட எங்கேயும் அனுப்பக்கூடாது, வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறது. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? எவன் சொல்லி கொடுத்தானா அவன் விளங்காம போட்டோம். சாரி, நான் அடுத்தவங்க விஷயத்துல எப்போதுமே மூக்க நுழைக்க மாட்டேன். பட் நீங்க இங்க உட்காந்து பேசுறதால நான் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க சொல்லி கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அம்மா, அறிவில்லையா? ஒருத்தன் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையே வீணாக்கியிருக்கான். இல்லையே, உங்க வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க. சரியா? வீடு கட்டும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த பேஸ்மெண்ட்ல நிரப்பி கொஞ்சம் கட்டடமா இருக்கும் போது அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அச்சச்சோ, நாங்கெல்லாம் அச்சச்சோ பாவம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த வீடு கட்டினவர் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். எதுக்குமா? ஆமா, ஃபுல் வீடு கட்டி இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க? பாதியிலே இடிஞ்சு விழுந்ததால ரொம்ப நல்லதில்ல. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா. ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. சிம்பிள். அதே மாதிரி தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், அதாவது அவளோட லைஃப் பார்ட்னர், அவளோட பாதி. அப்போது யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து நம்பியிருக்க கூடாதுல்ல, இப்படி பாதிலே விட்டுட்டு போயிருக்க கூடாதுல்ல. என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும்னு ஃபுல் சப்போர்ட்டாக இவ கூட இருந்திருக்கணும்ல. அப்படி இல்லாமல் இப்போ பாதிலே போயிட்டாங்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். இப்படி நம்பிக்கை இல்லாதவன் கூட இந்த பாப்பா லைஃப் லாங் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கையில ஒரு பிள்ளை இருக்கா, அப்ப சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியலமா. அந்த சுச்சுவேஷனை உங்களால யோசிச்சே பார்க்க முடியலல. உங்க பிள்ளை வீட்டுக்கு வாழ வெட்டியே வந்து உட்காந்துட்டா எல்லாரும் எப்படி பேசுவாங்க? அதுவும் கையில ஒரு குழந்தையோட. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க? அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்க சுச்சுவேஷன் பரவாயில்லல்ல. ஆமா, இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்டு தானே? நீ சொல்ற கரெக்டு தாமா. ஆனா ஊர் உலகத்துல உள்ளவங்க ஆயிரம் பேசுவாங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம். இப்படி நம்பிக்கை கட்டவனுக்கு போய் நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணி கொடுக்காமலே இருக்கலாம். அவ்வளோதாம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. பாப்பாக்கு இப்போ நீங்கள் தான் தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? அவள் படிச்சிருக்கால, நல்ல வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நல்லா விசாரிச்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும். ஏமா, உன் வீடு எங்க இருக்கு? இங்கதான் தாரா வீடு இருக்குல்ல. ஆமா, நம்ம சண்முகம் அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கேன். ஓ சூப்பர்மா, சரி சரி. அப்போ எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. நல்ல பொண்ணு, எவ்வளோ அழகா விளக்கம் கொடுத்துட்டு போறா. ஏக்கா, பிள்ளைய வச்சுட்டு ரோட்ல அழுதுட்டு உள்ள கூட்டு போங்கக்கா பாப்பாவை. வாமா. இந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கு? நல்ல பொண்ணா இருக்க, விசாரிக்கலாம். என்ன ஆச்சுடி? எதுக்கு அமைதியாவே வர? ஒன்றும் இல்லை. அட சொல்லுடி, என்ன ஆச்சு? என்னடி ஆச்சு? என்னன்னு தெரியல, அது காலையில இருந்து மனசு ஒரு மாதிரியா இருந்துகிட்டே இருக்கு. நீ எதுவும் போட்டு குழப்பிக்காதடி, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். சரிடா, என்னைய போற வழி மோனி வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? ஏன்டி ஆஃபீஸ் வரலையா? இல்லடா, ஏதோ மனசு சரியில்லை. அவ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா சரியாயிரும். சரிம்மா. அத்தைகிட்ட எதுவும் பேசுனீங்களா? ஆமாம், கால் பண்ணாங்க. சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒவ்வொரு பேருக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் முடியாதுன்ட்டேன். அது நீங்க என்னைய நம்புறீங்கல்ல? ஆமாம். அப்போ அத்தைக்கிட்ட கால் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அவன் பேருக்கு எழுதி வைங்க. அப்போ தான் அவன் சீக்கிரம் அத்தையை ஏதாச்சும் பண்ணுவான், நம்ம காப்பாற்ற முடியும். அத்தைக்கும் அவனை பற்றி ஃபுல் உண்மை தெரியும். அத்தைவே அவனுக்காண்டி சாட்சிக்கு கோர்ட்டுக்கு வருவாங்க. இருந்தாலும் எனக்குள்ள ட்ரஸ்ட் மீ ஆதி. சரிடி, அப்போ நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்க. எந்த விஷயத்துலையும் மறந்துடாதீங்க. சரிம்மா. அம்மா, நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுலயே இருக்குமா? நான் சைன் பண்ணிட்டேன், அண்ணாவும் சைன் பண்ணிட்டோம்மா. அந்த டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எங்ககிட்டயே வந்துருங்கம்மா ப்ளீஸ்மா. அவர் உங்கள் சொத்துக்கு மட்டும்தாம்மா ஆசைப்படுறாரு. ஆதி,
நிப்பாட்டு. எப்போ பார்த்தாலும் நீ அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, அவர் என்னோட புருஷன். ஞாபகம் இருக்கட்டும். என் புருஷனை பற்றி பேசும்போது அவருக்காண்டி நான் பேசுவேங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசு. அவர் சொத்துக்காண்டிலாம் ஒன்றும் இப்போ என் கூட இல்லை, சரியா? அதே மாதிரி என்னமோ உன் சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. என்னோட ஷேர்ஸ் தானே எழுதி தந்திருக்க. உன்னோட ஷேர்ஸ் அப்படியே தானே இருக்கு. ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நீ தான் இப்படி பேச வைக்கிற ஆதி. அழகா நான் அவர் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக வளர்ந்துருக்கலாம் ஆதி. உனக்கு அவரை பிடிக்காம வெறுப்பை கக்கிட்டு அவரை ஆட்களை வச்சு அடிச்சுட்டு இப்போ என்னையும் வெறுக்க வச்சுட்டா ஆதி. மா அப்படி கூப்பிடாத ஆதி. டாக்குமெண்ட்ஸை என் பேருக்கு மாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு வேணுமே நீ வெறுத்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு உங்களை வெறுக்கவே வெறுக்காது. நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. நான் வேர்ல்டுலேயே ஒரு பொண்ணை அதிகமாக லவ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங். என்னையும் அண்ணாவையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. ஆனால் மறுபடியும் அவர்கிட்ட போய் ஏமாறுறது தான் என்னால் தாங்க முடியல. நீங்கள் வேணுமே நீ வெறுத்திருக்கலாம். ஆனால் நான் எப்போதுமே உங்களை வெறுக்க மாட்டேம்மா. என்னடி திடீர்னு என்ன தேடிலாம் வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? வரலாம். எப்போதுமே ஆதியை விட்டு பிரியவே மாட்டியே. இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? மனசு சரியில்லை, அதான் உன்னைய பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் என்ன பிரச்சனை எதுன்னு என்கிட்ட கேட்காத, எனக்கே தெரில. சில நேரத்துக்கு நம்மளுக்கு என்னவோ நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இப்போ தோணிக்கிட்டே இருக்கு. ஒன்றும் ஆகாது, கவலையை விடு. ஆமாம், அத்தானங்க வேலைக்கு போயிட்டாண்டி. அவனுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? பேபி உன்னை அழகாக பார்த்துப்பேன், உன் கூடவே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நீ விட்டுட்டு போயிட்டாண்டி. நானே ஒரு சின்ன பாப்பா, என் வயிற்றுக்குள்ளே இன்னொரு பாப்பா. நான் என்னெல்லாம் தான் பார்ப்பேன். யாரு நீ? சின்ன பாப்பாவா? பின்ன இல்லையா? நீ சொல்கிறதானே நாங்கள் கேட்கணும். சும்மா உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. நீ சின்ன பாப்பான்னு நாங்களும் ஒத்துக்கிறோம். உனக்கு வாமிட்டிங்லாம் இல்லையா? இல்லடி, நல்லா இருக்கேன் தெரியுமா. மித்தவங்களுக்குலாம் தலை சுற்றுது, வாமிட் வருதும்பாங்கல்ல. எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்கேன், எப்போதும் போல இருக்கேன். பாரு, பாப்பா கூட தெரியுது இப்போவே நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு. வெளியில் வந்து எப்படி கஷ்டப்படுத்த போகிறாளோ. அதெல்லாம் படுத்த மாட்டா பாரு, சமத்தா இருப்பா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குடி, கொஞ்ச நேரம் நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கட்டா? அந்த ரூமை எடுத்துக்கோடி, ரெஸ்ட் எடு. நான் உனக்கு டீ காஃபி ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லடி, நான் எந்திக்கிற வரை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நானே எந்திரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எதனால பண்ணிட்டா. ம். கடவுளை சீக்கிரமாக அவனை பற்றி எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்டோன்ட்டு தாராக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க கார்த்திக். சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார். கீழே வந்து எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வாட்? ஆமாம் சார், லேபர்ஸ்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். இப்போவே வரேன்.